இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிஓவில் மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு தான் வரோம். பட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முக்கியமான விஷயம், நிறைய பேர் மெயிலே எப்படி அனுப்புறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்கி சேனல். நம்ம அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக வந்துட்டு மெயில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ண முடியாமல் நிறைய பேர் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு உண்டான ஆப்ஷனும் எஸ்பிஓ தராமல் இருந்துச்சு. பட் அந்த ஆப்ஷன் வந்துட்டு இப்போ தந்திருக்காங்க. மெயில் எப்படி அனுப்புறது அப்படிங்கிறது தெரியல. மெயினாக மெயில் அட்ரஸை நோட் பண்ணிக்கோங்க. SPOTVM@gmail.com இதுதான் அந்த மெயில். ஓகேங்களா? ஸோ இந்த மெயிலை வந்துட்டு கரெக்டாக டைப் பண்ணி அனுப்புங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்துட்டு உங்கள் நேமும் அண்ட் ஸ்டேஃப் ஐடி அண்டு அதுக்குண்டான ரீசன், எதுக்காக நீங்கள் அனுப்புறீங்க அப்படிங்கிற அந்த ரீசன் இதை வந்து தெளிவாக போட்டுக்கோங்க. அதோட பர்டிகுலரான விஷயம் உங்களோட ஆதார் அண்ட் பேன் அதை வந்துட்டு இணைச்சிருங்க. அது போக இன்னைக்கு எஸ்பிஓவில் வந்துட்டு ஒரு சில டீட்டெயில்ஸ் தந்திருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை பார்த்துருங்க, அதுக்கப்புறமா நம்ம அந்த டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இப்போ வந்துட்டு எஸ்பிஓவில் சொல்லியிருக்காங்க, ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம மெயில் ஐடி எதாவது சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம்னா அது எப்படி பண்ணுறது, எப்படி மெயில் அனுப்புறதுன்னு பார்க்கலாம். இப்போ உங்கள் மெயில் வந்துட்டு ஓப்பன் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே சர்ச் இமெயில்னு இருக்கும். இல்லை ரைட், ஓகே. ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய இடம் வந்துட்டு இங்கே கம்போஸ்னு இருக்கு இல்லைங்களா, இதை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ண உடனே இப்படி தான் வரும். ஃப்ரம்மில் வந்துட்டு உங்களோடது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களோட மெயில். டூவில் வந்துட்டு உங்களுக்கு அடுத்து நீங்கள் யாருக்கு மெயில் அனுப்பணுமோ அந்த மெயிலை இங்கே நீங்கள் டைப் பண்ணுறீங்க. நான் வந்துட்டு எஸ்பிஓக்கு தான் அனுப்புகிறேன். ஸோ அதை வந்துட்டு நான் வந்துட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, SPOTVM@gmail.com இதை வந்துட்டு அனுப்பிச்சாச்சு. ஸோ இது வந்துட்டு முடிஞ்சது. இதை டச் பண்ணிங்கன்னா முடிஞ்சது. அடுத்து சப்ஜெக்ட், இங்கே வந்துட்டு சப்ஜெக்ட். ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எப்படி போடுறதுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு வந்துட்டு இதுலேயே தந்திருக்காரு, சங்கர் சாரே வந்துட்டு தந்திருக்காரு. ஸோ அதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களோட ஸ்டாஃப் ஐடி போட்டு வாண்ட்ஸ் டு சேஞ்ச் மெயில் ஐடின்னு போடணும். ஸோ அதான் அவர் தந்திருக்க இது சப்ஜெக்டில். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ அதையே போட்டுக்கலாம். நான் டைப் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே கேஸ், அவ்வளோதான். சார் சொன்ன மாதிரியே நம்ம வந்துட்டு ஸ்டாஃப் ஐடி போட்டாச்சு, வாண்ட்ஸ் டு சேஞ்ச் மெயில் ஐடி போட்டாச்சு, நேம் போட்டாச்சு, அவங்க ஸ்டாஃப் ஐடி அண்டு ஏற்கனவே இருந்த மெயில் இது. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ண வேண்டிய மெயில், நியூ மெயில் ஐடின்னு சொல்லி போட்டிருக்கேன். அப்புறம் ரீசன் போட்டிருக்கேன். ஸோ அது கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னுடைய ஆதார் கார்டும் அண்டு பேன் கார்டும் போட்டிருக்கேன். இவ்வளோதாங்க. இதையெல்லாம் முடிச்சிட்டிங்க, கரெக்டாக முடிச்சிட்டிங்கன்னா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்துட்டு அவங்க நேமும் ஸ்டாஃப் ஐடியும் மிஸ் ஆகிடக்கூடாது, கரெக்டாக போடணும். அது போட்டிருந்தா தான் உங்களுக்கு வந்துட்டு மாற்றி தருவாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சவரும் மேலே ஒரு அம்புக்குறி தெரியுது இல்லைங்களா, இந்த அம்புக்குறியை டச் பண்ணிங்கன்னா போதுங்க, போயிடும். போயாச்சு, அவ்வளோதான். இது போயிருச்சா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணணும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 3 கோடு இருக்குது. வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த 3 கோடு இருக்குது. இதை டச் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு சென்ட்டுன்னு இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணி பாருங்கள். ஓகே, இது வந்துட்டு போயாச்சு. அதாவது 2/19 நம்ம வந்துட்டு அனுப்பிச்சிட்டோம். இந்த பாருங்கள், இது வந்துட்டு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். யாருக்கு அனுப்பிச்சிருக்கீங்க என்ன ஏதுன்னு எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். புதுசாக போட்டிருக்க மெயில் அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக போட்டுருங்க, பழசையும் கரெக்டாக போட்டுருங்க, எல்லாமே கரெக்டாக போட்டு இது பண்ணிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? இது போயிடும். வித்தின் ஒரு 5 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு இதுக்கு உண்டான ரிப்ளை வந்துடும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. அவ்வளோதான். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த வீடியோ கிளிப்பை நீங்கள் பார்த்துட்டீங்க. எப்படி மெயில் அனுப்புறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாகவே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம அடுத்த ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்பிஓ வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 20th இல்லாட்டி 25th ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்க. அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான ரீசன்ஸ் வந்துட்டு எது அப்ரூவல் கிடைக்கணுமோ எல்லாமே அப்ரூவல் கிடைச்சாச்சு. ஸோ இன்னும் கிடைக்கல, பட் கிடைக்கக்கூடிய இது வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா SPOweb.org.in அந்த வெப்சைட் வந்துட்டு லாக் ஆயிருந்துச்சு. இப்போ வந்துட்டு அது ஓப்பன் பண்ண போகிறாங்க. மேக்ஸிமம் இந்த வீக் எண்டுக்குள்ளே ஓப்பன் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது முடிஞ்ச உடனே அடுத்து நம்ம ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா அந்த வெப்லேருந்து ஆரம்பிச்சு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இது எல்லாமே வந்துட்டு நமக்கு ப்ராப்ளமாக தான் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து வந்த மெயில் எல்லாமே வந்துட்டு இப்போ வந்து நமக்கு சாதகமாக இருக்குது. ஸோ சீக்கிரமாகவே ஓப்பன் ஆயிரும். இதுதான் எனக்கு அப்டேஷன். இன்னைக்கு ஒன்றும் அப்டேஷன் பெருசாக இல்லைனாலும்
அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே உங்கள் வாலெட்டில் இருக்கிறது அப்ளிகேட் வாலெட்டை தவிர மற்ற வாலெட் எல்லாமே வந்து 0 ஆக போகுது. சரிங்களா? 0 ஆயிருக்கும், மேக்ஸிமம் ஆக போகுது. அப்படி ஆகலைன்னா தயவு செஞ்சு அந்த அமௌண்ட் எல்லாமே எடுத்து அப்ளிகேட் வாலெட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கு சேஃப். ஓகேங்களா? ஸோ இன்னும் நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம லக்கி சேனலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கெல்லாம். சரிங்களா? தேங்க்யூ.